அரசு மருத்துவர்களுக்காக கருணாநிதி ஆட்சியில் போடப்பட்ட அரசாணை 354 குறித்து ஆராய குழு அமைக்கப்படுவதாக தற்போதைய தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் டெபாசிட் இல்லாத வகையிலும், நோட்டாவை விட குறைந்த ஓட்டு பெறும் வகையிலும் நாங்கள் பணி செய்வோம். லோக்சபா தேர்தலில் ஈரோட்டில் காங்கிரஸ் நிற்க வேண்டும் என்பது விருப்பம். அதே நேரம் கூட்டணியினர் நின்றாலும் நாம் வெற்றி பெற செய்வோம் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தற்போதைய எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் திமுக தலைமையிலான அணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக ஆகிய கட்சிகளுடன் திமுக குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதுவரையிலான பேச்சுவார்த்தையில் கூட்டணி கட்சிகள் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுள்ளதாக தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டை அடுத்த தென்முடியனூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்குள் ஆதி தொல்குடி மக்கள் சென்று வழிபட்டதால் அங்குள்ள ஒரு பிரிவினர் தனியாக கோவில் கட்ட தொடங்கி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் அனைத்து மக்களுக்குமான வழிபாட்டு உரிமையை உறுதி செய்து சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் அரசு நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவரை திமுகவினர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் யார் வேட்பாளர் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் அறிவிப்பார் என்றும், அவர் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்ய வேண்டியது திமுகவினரின் கடமை என்றும் உதயநிதி பேசியுள்ளார். மேலும் பாஜகவின் விஷம பிரச்சாரத்தை திமுக தொண்டர்கள் முறியடிக்க வேண்டும். எத்தனையோ நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கான இலவச கட்டண பேருந்து உள்ளிட்ட பல திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளார் என்றும், மாநில உரிமைகளை மீட்கவும், மத சார்பின்மையை காக்கவும் இண்டி கூட்டணியின் வெற்றி ஒன்றே இலக்கு என்று செயல்பட வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தொடர்பாக ஸ்பெயினிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கான நிலுவை நீரை பெற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக அரசு சார்பில் 23,259 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்று குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சியில் 2 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் மெட்ரோ குடிநீர் திட்டம் விரைவில் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் தெரிவித்துள்ளார். தேர்தல் வரை இண்டி கூட்டணி தாக்கு பிடிக்காது என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேசியுள்ளார். எண்ணூர் தனியார் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவு குறித்து தொழில்நுட்ப குழு சமர்ப்பித்த பரிந்துரைகளை அமல்படுத்துமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. காலியாக உள்ள சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கொள்ளை மற்றும் திருட்டு கும்பல்கள் பதுங்கி இருப்பதை தடுக்க காவல்துறையினர் தீவிர ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என்று பயணிகள், வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கப்பட்ட பின்னர் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் சில வட மாவட்ட பேருந்துகளை தவிர பிற அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இங்கு செயல்பட்டு வந்த ஹோட்டல்கள், தேநீர் கடைகள் வியாபாரம் இல்லாததால் படிப்படியாக மூடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளதால் இதை பயன்படுத்தி ரவுடிகள், வழிப்பறி கொள்ளையர்கள், மது பிரியர்கள் இங்கு பதுங்கிக் கொள்கின்றனர். இதனால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன என்று மக்கள் கருதுகின்றனர். கோத்தகிரி அருகே உள்ள கொணவக்கரை சாலையில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாடி உள்ளது.
இதனால் வாகனங்களில் செல்வோர் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு வேலைக்கு செல்ல முயல்வோர் மற்றும் வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கு விலைக்கு ஏற்ப விதவிதமான பள்ளி கல்லூரி சான்றிதழ்களை போலியாக தயாரித்து கொடுத்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்கு பின் அமைந்த சில அரசுகள் ஓட்டுக்காகவும் அரசியலுக்காகவும் நம் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தையே அவமானமாக பார்த்தன. ஆனால் அது தற்போது மாற்றப்பட்டு வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார ஏற்றத்தாழ்வால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்துள்ளது என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடினமான சவால்களை எளிதாக கையாளும் நாட்டின் இளம் தலைமுறையினரின் திறமைகளை கண்டு வியக்கிறேன் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தெரிவித்துள்ளார்.